ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்வீட் பூந்தி தாங்க. இந்த ஸ்வீட் பூந்தி எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்க வீட்லயே சுலபமா எப்படி உதிரி உதிரியா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் கடலை மாவு ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன். இப்ப இத கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்துக்கலாம். பேக்கிங் சோடா உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா அது இல்லாம கூட செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நீங்க பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு கெட்டியா தான் இருக்கணும். இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க. விஸ்க் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கூட நீங்க கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க, கட்டி இல்லாம கலந்து விடுங்க. ரொம்பவும் தண்ணி ஊத்திடக்கூடாது. நீங்க ரொம்ப தண்ணி ஊத்தீங்கன்னா அது வால் முளைச்ச மாதிரி இருக்கும் அந்த பூந்தி. அதே சமயம் ரொம்ப கட்டியா வச்சிருந்தாலும் நீங்க தட்டை தட்டையா விடுவோம். அதனால மீடியமா தான் தண்ணி ஊத்தி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா கட்டி இல்லாம இந்த அளவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 கப் ஜீனி சேர்த்துக்கிறேன். நான் கடலை மாவு 2 கப்பு தான் போட்டிருக்கேன் பூந்திக்கு. அதுக்கு 2 கப் ஜீனி சேர்த்தா கரெக்டா இருக்கும். இப்ப ஜீனியோட 3/4 கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன். மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்ப இந்த ஜீனி கரையட்டும். இப்ப ஜீனி கரைஞ்சிருச்சு. இதோட நான் கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுவும் கலந்து விடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப இப்படி தொட்டு இப்படி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு கம்பி இப்படி உடையுது பாத்தீங்களா? இதுதான் சரியான பதம். இப்ப நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம பூந்தி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இந்த அளவு இருக்கணும் மாவு, பாத்தீங்களா? ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம இருக்கணும். இப்ப நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்ப நான் வீட்டுல இருக்க இந்த ஜார்னிங்ல தான் செய்ய போறேன். உங்ககிட்ட பூந்தி கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இதுல கொஞ்சமா இந்த மாதிரி மாவு எடுத்து ஊத்திட்டு இதே மெதுவா செஞ்சீங்கன்னா பாருங்க, முத்து முத்தா அப்படி விழுவுதுன்னு. இது ரொம்ப நேரம் வேக வேண்டியது இல்ல, ஒரு 30 செகண்ட் வெந்தா போதும். ரொம்ப கிறிஸ்பியா வரணும்னு தேவையில்லை, கொஞ்சம் சாஃப்டாவே இருக்கணும். பாத்தீங்களா இவ்வளவு அழகா விழுந்திருக்குன்னு. 30 செகண்ட் ஆயிடுச்சு. இப்ப இதை எடுத்துடலாம். இதுல இப்படி எடுத்துட்டீங்கன்னா அந்த எண்ணெய் கூட வடிஞ்சிரும். மறுபடியும் இதே மாதிரி ஊத்திக்கலாம். நீங்க ஒவ்வொரு தடவையும் ஜாரணிய கழுவிட்டு தான் இந்த மாதிரி ஊத்தணும். அப்பதான் கரெக்டா நமக்கு பூந்தி வரும். இந்த மாதிரி ஊத்திட்டு தோசைக்கு இப்படி பரப்பி விடுற மாதிரி பரப்பி விட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும். இப்ப ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப இதையும் எடுத்துக்கலாம். இப்ப இதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்ப பூந்தி எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்ப நம்ம இத பாகுல சேர்த்துக்கலாம். இதுல சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்ப நல்லா இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. இப்ப பார்க்க கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். நீங்க ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா வரும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும், ஒரு 2 மணி நேரம். நான் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்வீட் பூந்தி 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. இங்க பாருங்க, நல்லா உதிரியா இருக்கு. அந்த சுகர் சிரப்லாம் நல்லா ஊறி சூப்பரா வந்திருக்குங்க. இப்ப ஒரு தட்டுல எடுத்துக்கலாம். நம்ம இதுல நீங்க விருப்பப்பட்டா முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்ப ஒரு தட்டுல எடுத்துக்கலாம். ஸ்வீட் பூந்தி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டாவும் வந்திருக்கு, உதிரி உதிரியாவும் வந்திருக்கு. பார்க்கவே கலர்ஃபுல்லா ரொம்ப நல்லா இருக்கு. நான் இதுல ஃபுட் கலர்லாம் சேர்க்கல, நார்மலா அந்த கடலை மாவுல இருக்க கலர் தான் அதுல இருக்கு.
ஓகே, இந்த தீபாவளிக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.